ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அந்த பில்லர் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ நிறைய டீட்டெயிலிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக போகலாம். என்னால் முடிஞ்ச அளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 11. சூசைட் பண்ணி உடம்பு சரியில்லாமல் மக்கள் இறந்து போவாங்க. பட் அவங்க பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். சிஸ்டர் சோமிரே எர்த்குவேக்கை கிரியேட் பண்ணுவோம், கடலுக்கு அடியில இருந்து ஒரு பில்லர் மேல் நோக்கி வருது, அது என்னது அப்படின்னு சொல்லி மக்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் டிவி நியூஸ் சேனல்ஸ்ல கூட இதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. 500 மீட்டர் உயரமா இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க நியூஸ்ல சொல்றாங்க. மாதிரியே 8 பில்லர் நான் அந்த அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தேன் அப்படின்னு ஹிபானா சொல்றேன். இதே மாதிரி இன்னும் 7 பில்லர் வெளியே வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹிபானா சொல்றேன். கேட்டக்லிசம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான்னு விக்டர் பாக்குறான். ஒரு பில்லர் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு ஹாமையா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கா. அப்போ ஈங்கா வந்து ஏதோ ஃபியூச்சரை பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ ப்ரொடெக்டர் கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு கிளம்புறா. அந்த ஃபயர் அப்படிங்கிற டெஸ்ட்ராயரும் எங்கேயோ தனியா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம எந்த மூவோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். அந்த பில்லருக்கு பக்கத்துல பார்த்தா ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று பெருசா வருது, இதுவும் ஒரு இன்ஃபர்னோவா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படியே லேண்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. நியூஸ்ல இதை காமிக்கவும் அது மட்டும் கடல்ல இருந்து லேண்டுக்கு வந்துச்சுன்னா மக்கள் நிறைய பேர் கொத்து கொத்தா இறந்து போவாங்களேன்னு ஓபி பாக்குறான். அது வாட்டர்ல இருக்கு, என்னால மட்டும் தான் பறந்து போக முடியும், ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் தாங்க நம்ம ஹீரோ கேட்கவோ சரின்னு ஓபியை சொல்லவும் நம்ம ஹீரோ பறந்து போறான். அந்த பில்லர் இருக்கிறது கம்பெனி 2ஓட ஏரியாங்கிறதுனால கம்பெனி 2ஓட ஆளுங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போங்க, சீக்கிரமா அட்டாக்னு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கம்பெனி 2ஓட கேப்டன் வந்துட்டு அதை அட்டாக் பண்றதுக்கு தயாராக ஆளுங்களை வைக்கிறான். ஹைஜிமாவோட கொரோனாவா அந்த இன்னொரு ஆஃபீஸரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. வீக்கான ஆபானன்ஸ் கூட தான் வெயிட் பண்ணுவேன், இது ஸ்ட்ராங்கா தெரியுது, என்னையவன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கொரோனா கேட்கறான். என்னப்பா பேசுற, நீ ஒரு ஹைஜிமா சோல்ஜர், இத்தாமன் ஜாப் அப்படின்னு ஆஃபீஸர் சொல்றான். சீஃப் நீங்களும் ஹையர் அப்ஸ் எனக்கு கஷ்டமான வழியாவே தந்துட்டு இருக்கீங்க. மேபி அந்த கைஜு அந்த லேண்டுக்குள்ள வந்து அப்ப வீக்கான ஆளுங்கெல்லாம் சாகும் போது அவங்கள சேர்த்து நானும் கொள்றேன் அப்படின்னு அவன் சொன்னான். கம்பெனியோட பிரசிடென்ட் இல்ல நான் சொன்னா மட்டும் தான் கேட்பா, அதுக்கு தான் கம்பெனி என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. நீ ப்ரமோட் ஆகிற டயத்துல நான் டைரக்டரா மாறி இருந்த சீஃப் பேசிட்டு இருக்கும்போது ஹைஜிமாவோட எலைட் மெம்பர்ஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொருத்தன் பேரு ஆக்ரோ, அவன் வந்துட்டு அவன் வேலை நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான், அவன் மோசமான ஆளுன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அந்த ரோபோட் மாதிரி இருக்கிறது இவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. ஃபயரை வச்சு இவங்க எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, மிசைல்ஸை போடுறாங்க. பட் அது மேல என்னதான் பட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இவ்வளோ அட்டாக் பண்ணியா அது ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி தான் எடுத்து வைக்குது. இப்போ நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருத்தான். ஷீன்ரா அவங்க அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா மொத்த டோக்கியோவும் அலைஞ்சிரும் அப்படின்னு ஸ்கோப் சொல்றான். அந்த ரோபோட்க்கு எதுவும் ஆகல. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற மிசைல்ஸும் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன அட்டாக்கை யூஸ் பண்ணலாம்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த ரோபோட் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை இவங்க மேல யூஸ் பண்ணுது. இவங்க கிட்ட இருந்த எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் வேலை செய்யாம போயிருது. நம்ம சோல்ஜர்ஸ் சில பேருக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு சார் அப்படின்னு ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சாரி சார் நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜெகர்நாட் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஜெகர்நாட்டுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் காலை தான் வச்சு விட்டுருக்காங்க. எல்லாரும் ஃபைட் பண்ணும்போது நான் மட்டும் பார்த்துட்டு சும்மா நிக்க முடியாதுல்ல, நான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு ஜெகர்நாத் ஏன் பண்ணும்போது வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெகர்நாத் அட்டாக்கை லான்ச் பண்ணுவோம். நம்ம ஹீரோ குறுக்கால போய் அந்த அடியை வாங்கி அதை தடுக்கிறான். ஜெகநாத் அட்டாக்க தடுத்ததுல நம்ம ஹீரோக்கு அடிபட்டு அப்படியே கடலுக்குள்ள நம்ம ஹீரோ விழுந்துருத்தான். அந்த ரோபோட் ஒரு மாதிரி பிளிங்காய் கண்ணை திறந்துட்டு இருக்கு. முட்டாள் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அந்த பில்லர் மேல மட்டும் அட்டாக் பண்ணிருந்தா மொத்த டோக்கியோவோ டெஸ்ட்ராய் ஆயிருக்குண்டா, அப்படி நடக்கூடாதுன்னு தான் ஷீன்ராம உயிரை பணிய வச்சு அட்டாக்க தடுத்தான் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் வந்து தட்டுறான். ஜெகநாத் நீ தண்ணிக்குள்ள குதிச்சிடாதான் அவன் பாடி வெயிட் தாங்காதுன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஹைஜிமாவோட அந்த ஆக்ரோ சீஃப் தான் வந்துட்டு அவனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கான். டேலண்டட் ஒர்க்கர் கம்பெனிலேயே கிடையாது, அவன் ஷீன்ராவை காப்பாத்திருவான், கவலைப்படாதீங்க அந்த சீஃப் சொல்றான். இவனை தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்பவே கஷ்டம், இவன் வீக்கா இருக்கான், இந்த இடத்துலயே கொன்றலாமா அப்படின்னு காண்ட்ரோ யோசிக்கிறான். அந்த மான்ஸ்ட்ரோ காண்ட்ரோவை அட்டாக் பண்ணுது. காண்ட்ரோ நீ மட்டும் அவனை தண்ணிக்குள்ள போட்டு எஸ்கேப் பண்ணியோ சேலரியை கட் பண்ணிடுவான் அந்த சீஃப் மிரட்டுறான். அந்த பில்லருக்கு அடியில ஒரு வேல்கனோ இருக்கு, அதை மட்டும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த இடத்துல சுனாமியே கிரியேட் ஆகும், அதோட மேக்மா வடிக்கிறது மூலியமா மோசமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் திட்டிட்டு இருக்கான். ஈவன் சேலரியை விட என்னோட உயிர் எனக்கு முக்கியம், இவனை தூக்கிட்டு போய் எஸ்கேப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு காண்ட்ரோ நம்ம ஹீரோவை விட்டுட்டு போலாமான்னு யோசிக்கிற டயத்துல ஜெகநாத் ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணாதான் பில்லர் மேல படுங்கிறதுனால ரோபோட்டை சைடு அட்டாக்கா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவன் அட்டாக்ஸ் மிஸ் ஆனாலும் பில்லர் பக்கம் போக சான்ஸ் இல்ல. ஷீன்ராவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டியா அப்படின்னு அந்த சீஃப் கேக்குறான். நம்ம ஹீரோவை இப்ப கரையில கொண்டு வந்து போட்டுதாங்க, நம்ம ஹீரோ மயக்கத்துல தான் இருக்கான். அவ்வளோ அட்டாக்ஸ் வாங்கி அது மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்பட்ட மாதிரி தெரியலன்னு இவங்க பாக்குறாங்க. சரி நீ போயிட்டு அதை அட்டாக் பண்ணு அந்த சீஃப் ஆர்டர் கொடுக்கவோ வர இல்லாம காண்ட்ரோவை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வாண்டட் கிரிமினல் ஷீன்ராவை பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹைஜிமா சொல்லவும் இது கம்பெனி 2ஓட ஏரியா அண்ட் அது போக அவன் ஒரு ஃபயர் சோல்ஜர், அவனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் கம்பெனி கேப்டன் கேட்கறான். நீங்க 2 பேரும் சண்டை போட வேணா,
நான் அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேரி அந்த இடத்துல வந்து நிக்கிறான். நீ எப்படா மேல தொங்குறேன்னு கேட்டா நீங்க ஏதாவது தலைக்கீழ நிக்கிறீங்கன்னு சொல்லவோ எல்லாரும் மேல நோக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. காண்ட்ரோ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சேலரியை கட் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லவோ டக்குனு அவன் சீஃபை மட்டும் காப்பாத்துறான். இப்ப ஃபேரி வந்துட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறான். பாரு நீ காப்பாத்தியே என் ஷர்ட் தண்ணி ஆயிடுச்சு பார்க்க கம்மி பாடுறா அப்படின்னு சொல்லி காண்ட்ரோவை அவன் திட்டுறான். அவன் ஷீன்ரவை தூக்கிட்டு போயிட்டு ஷீன்ரவை காப்பாத்தி கூட்டிட்டு வா, அப்ப வேணா உனக்கு அசஸ்மெண்ட் மார்க் நிறைய போடுற அப்படின்னு சொல்லுவான். அவன் எனக்கு எக்ஸ்ட்ராவா லீவு தரணும்னு சொன்னான். நெகோஷியேட் பண்ற இடத்துல நீ இல்ல, நான் சொல்றத ஒழுங்கா கேள்றா அப்படின்னு ஹைஜிமா சீஃப் திட்டவும் அவனுக்கும் வர வழி இல்ல. அந்த டைட்டனை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபேரி சொல்லிட்டு இருக்கான். அது காத்துல இருந்து தன்னை அப்சர்வ் பண்ணி ஏதோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரியுது அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் அங்க இருக்காங்க. எல்லாராலையும் ஃபாஸ்டா எவாக்குவேட் ஆக முடியல. மக்கள் ஆபீசர்ஸ் இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் அவங்கள மொத்தமா அட்டாக் பண்ணிடுது. அவ்வளோதான், நிறைய இடம் எரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய வீக்லிங்ஸ் செத்து போயிட்டாங்களே, நான் அவங்கள கொல்லலாம்னு நினைச்சேன்னு காண்ட்ரோ பார்க்குறேன். பட் ஃபயர்னால எந்த மக்களுமே எரிஞ்சு போகல. பார்த்தா அந்த ஃபயர் கோல்டா எல்லாருக்கும் தெரியுது. நான் ஏன் உயிரோட இருக்கேன், ஃபயர் ஏன் ஹாட்டா தெரியல அப்படின்னு உங்க பார்த்தா பெனிஸ் ஃபோரை சேர்ந்து அந்த விசில் ஊதுறவன் தான் வந்து பார் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாதபடி அந்த ஏரியா மொத்தமா ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டிருக்கான். கம்பெனி ஃபோரை சேர்ந்து ஆகணும் அந்த இடத்துக்கு ஃபைட் பண்றதுக்கு வந்துருத்தான். அந்த சீஃப் சொன்னதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்கான். ஜெகநாத்தோட அட்டாக் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், சைட்ல போயிட்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி ஃபோர் கேப்டன் சொல்றதுனால தான் பறக்க முடியுங்கிறதுனால அவன் அது கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ண போறான். அது ஷோல்டரை ஏன் பண்ண நிறைய டேமேஜ் அங்கதான் பண்ணியிருக்கான்னு ஜெகநாத் சொல்லவும் ஆகுன் அவனோட ஃபயர் பவரை அன்லீஷ் பண்ணி மொத்தமா அட்டாக் பண்ணி அதோட ஒரு கையவே துண்டாக்கியிருந்தான். கம்பெனி டூ மிசில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணதுல இது பாடியில சில டேமேஜ் ஏற்பட்டிருக்குப்பா. காண்ட்ரோ அவனோட ஸ்மோக் அது பாடிக்குள்ள அனுப்புறான். அதுகிட்ட சின்னதா ஒரு வீக்னஸ் தெரிஞ்சாலும் போதும் அவன் அதை வச்சு டார்ச்சர் பண்ணியே கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி அந்த காஜிமே சீஃப் வந்துட்டு காண்ட்ரோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். நல்லது, எல்லாரும் அந்த டைட்டன் மேல போக்கஸ்டா இருப்பாங்க, என்ன யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேரி பார்த்துட்டு இருந்தா தான் பிரதரை காப்பாத்துறதுக்கு ஷோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பில்லர்ஸுக்குமே வந்துட்டு 8 ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த கடலுக்கு வெளியே இருந்து வந்த பில்லரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அந்த டைட்டன் இருக்கா. அண்ட் இந்த டைட்டனை உங்களால கொல்ல முடியுமா, என்னதான் நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.